மலர் ஒரு பக்கம், மதி ஒரு பக்கம் மாற்றி மாற்றி இந்த வீட்டில் மாமியார் அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்மளை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கடுப்பாகி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மதி மாதிரி மலரும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இவளோட பேச்சிலையும் திமிரு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களை சொல்லிட்டு இருக்கவும் ராகவன் இருந்துட்டு 1500 பிரச்சனை வீட்டில் இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கியா வீடு அப்படின்னு அவரும் இதை ஸ்கிப் பண்ணுறாரு. பயங்கர டென்ஷனில் கோவத்தில் இருக்கிற ராஜலக்ஷ்மிக்கு தீனி போட்ட மாதிரி இப்போ மதியோட வேலை போயிட்டு ரொம்ப கோவமாகவும் அழுக மூஞ்சியோடையும் மதி வீட்டுக்குள்ளே வர்றதை பார்க்கும்போது ராஜலக்ஷ்மிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. எப்போவும் ஆட்டம் போட்டுக்கிட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு திமிரா திரிஞ்சிட்ருப்பா. இப்போ பாரு ஏதோ சோகமாக வந்திருக்கா, என்ன நடந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷம், வெளியே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோடு இருக்காங்க. ஏற்கனவே மலர் ஒரு பக்கம் என்னவோ ரொம்ப சோகமாக மதி பேசினாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு மதி வீட்டுக்கு வந்த உடனே கூட்டிகிட்டு போய், என்னாச்சு மதி, ரொம்ப சோகமாக பேசினேன், அதனால தான் நான் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன், என்னாச்சு காலேஜில் ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை திடீர்னு வேலையிலிருந்து நிறுத்திட்டாங்க, எந்த காரணமும் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னோடய வேலையை பர்மிட் பண்ணி என் கையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பர்மிட்டும் இல்லை வேலையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன ஆச்சுன்னே என்னால் தெரிஞ்சுக்க முடியல, அதனால தான் நான் அவ்வளோ சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மலர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, நாம் வேறு ரேவதியோட கான்ஃபரன்ஸ் போட்டு மதி வேலைக்கு போகிறா, நம்ம வீட்டில் இருக்கோம் நல்லா பேசணுமே, இந்த சமயத்தில் மதிக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, என்னவாயிருக்கும் அப்படின்னு மலர் யோசிக்கிற இந்த நேரத்தில் இதை காதில் வாங்கின ராஜலக்ஷ்மிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்ன வேலை போயிடுச்சா, நம்பவே முடியலையே, போட்டோம் கொஞ்சம் நஞ்சமாக ஆட்டம் போட்டால் அந்த வேலை இருக்குது அப்படிங்கிற திமிரில் தானே ஆடிக்கிட்டு எல்லாரையும் எதிர்த்து பேச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போனால் இப்போ என்ன திமிரில் இவ ஆட்டம் போடுறான்னு பார்ப்போம். காலையில் கூட 2 பேரும் சேர்ந்து என்னை எதிர்த்து பேசினாங்கல்ல, இருக்கட்டும் இதெல்லாம் தான் நடக்கணும், என்னோட மனசு கஷ்டப்பட்டது இவளை சும்மா விடுமா, நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் என்ன காலேஜில் நல்லா தானே வேலை பார்த்துருப்பா, எப்பட்றா இவளை வேலையை விட்டு தூக்குனாங்க சுரேஷ் அப்படின்னு சுரேஷை பார்த்து ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. அதுக்கு சுரேஷ் சொல்கிறாரு, இதெல்லாம் மாமாவோட பிளான் தான், அவள் வேலைக்கு போயிட்டுருக்கிற திமிரில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி மாமா தான் காலேஜில் போய் பேசி ஒரு பிளானை போட்டு இவளோட வேலையை எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் ராஜலக்ஷ்மிக்கு ஒரே சந்தோஷம். அப்போவே சொன்னாருடா, எதாக இருந்தாலும் மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, மாப்பிள்ளை பிளான் வச்சுருப்பாரு, மாப்பிள்ளையை நம்பி நம்ம கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம்னு சொன்னார். மாப்பிள்ளை நம்ம நினச்சபடி சாதிச்சிட்டாரு, இவள் வேலையை பிடுங்கினது தான்டா கரெக்டு, இல்லைனா இவளெல்லாம் அடக்கிருக்கவே முடியாது, என்ன ஆட்டம் போட்டா அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மிக்கு ஒரே சந்தோஷம். நாளைக்கிலேருந்து நம்ம நினச்சபடி இவளை எல்லாம் ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையை சொன்ன சந்தோஷத்தோட கையோட மாமாவுக்கும் ஒரு காலை பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சுரேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, மாமா இன்றைக்கி போய் அவளை காலேஜ்லேயே கூட்டிகிட்டு வந்தேன், வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தா, அவளை அப்படி பார்த்து கூட்டிகிட்டு வரும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே அவளை வேலையில் விட்டு நிறுத்தினாதான் அடங்குவா போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, கொஞ்ச நாளைக்கு அவளை உன் கண்ட்ரோலில் வை, வீட்டிலே இருப்பா, எப்படியும் இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பா, கான்ஃபிடென்ட் குறையும், அவளோட தேவைகளுக்கு உன்னை எதிர்பார்ப்பா, இதுதான் கரெக்டான சமயம், அவளை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சுச்சுவேஷனில் அவளுக்கு ஆறுதலாக பேசுகிற எல்லாரையும் பிடிக்கும், நீ போய் ரூம்குள்ளே அவளை சமாதானப்படுத்து, ஆறுதல் சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லு, கண்டிப்பாக அவளுக்கு உன் மேலே கரிசனம் வரும், இதுதான் சமயம்னு உன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி வாழ பாரு, அவளை உன்னோட கண்ட்ரோலில் வைன்னு சுரேஷ்க்கு ஐடியா கொடுத்து அனுப்புகிறாரு. இது மாமா சொல்கிறதும் சரிதான், நம்ம அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஆறுதலாக 4 வார்த்தையை பேசுவோம் அப்படின்னு சொல்லி மதி இருக்கிற இடத்த நோக்கி சுரேஷ் போயிட்டுருக்காரு. சுரேஷ் பார்த்திங்கன்னா இப்போ மதிக்கிட்ட போய், வேலை போனதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, வேலை தானே விடு, போனால் போய்ட்டுருப்போது, நான் உனக்காக இருக்கேன், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் அடக்கமாக பொண்ணாக இந்த வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மதிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. வேலை போனது தான் சாக்குன்னு ஆறுதல் சொல்கிற பேரில் இந்த வீட்டில் அடங்கி இரு, அதுதான் உனக்கு கரெக்டுன்னு சொல்லாமல் சொல்கிறியா நீ, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இவரும் இவங்க மாமாவும் இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கையும் காலமாக இவங்க 2 பேருக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மதி நினைக்கிறாங்க.
அப்போ மதி சொல்கிறாங்க, என்னை வேலையை விட்டு நிறுத்துகிற அளவுக்கு நான் அந்த காலேஜில் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க அவங்க அவங்கள லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆனால் எந்த காரணமுமே இல்லாமல் என்னை நிறுத்துறத அவ்வளோ சாதாரணமாக நான் விட மாட்டேன். இதனால் நான் காலேஜுக்கு போய் எல்லாத்தையும் நான் கேட்க தான் போகிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு மதி சொல்லவும் சுரேஷ்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இதோட வேலை போச்சு அப்படின்னு அடங்குவான்னு பார்த்தா இதையும் நான் விசாரிக்கிறேன்னு எழுந்து ஆட்டம் போடுறாளே, இவளை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு இப்போதைக்கு இவளை ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சுரேஷ் நினைக்கிறாரு. மதி நினைக்கிறாங்க, நாம் இன்றைக்கி வந்துட்டோம் காலேஜிலேருந்து, ஆனால் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கமிட்டி மெம்பர் எல்லாம் வச்சு என்ன காரணம்னு கேட்கணும். எந்த காரணமே இல்லாமல் நம்மளை எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தணும், இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இதை பற்றி யோசிச்சுட்டு இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. மலர் பார்த்திங்கன்னா மறுநாள் மதி கிட்ட கேட்குறாங்க, இனிமேல் நீ வேலைக்கு போக முடியாதா மதி, நாங்கள் தான் வீட்டில் அடப்பட்டு சமைக்கிறது, வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்குறதுன்னு வீட்டோடே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஆனால் நீயாவது வேலைக்கு போயிட்டுருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். இப்போ நீயும் இனிமேல் வேலைக்கு போக முடியாதா அப்படின்னு மதிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அப்படி என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் மூலையில் மறைஞ்சு நின்று ராஜலக்ஷ்மி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ மதி சொல்கிறாங்க, இந்த காலேஜ் இல்லைன்னா என்ன எனக்கு வேலையே கிடைக்காதா, அப்படியெல்லாம் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் திடீர்னு என்னை எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தணும், அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த உண்மையை சொல்ல வரையும் அந்த காலேஜில் இருக்கிற யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல, அதுக்கப்புறம் எனக்கான இன்னொரு வேலையும் பர்ஃபெக்டான வேலையும் நான் தேடிப்பேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா மதி சொல்லிகிட்ருக்காங்க. நின்றது மட்டும் இல்லாமல் அதை தேடி வேட பிடிக்கிறேன்னு நீ ஆட்டம் போட்டிருக்கேன், நீ எப்படி போய் தேட போகிற, இனிமேல் எப்படி வெளியே போகிறேன்னு நானும் பார்த்துக்கிறேன், மாப்பிள்ளை ஆரம்பித்த இந்த ஆட்டத்தை நானும் கண்டினியூ பண்ண போகிறேன், இனிமேல் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறதில்ல, நீ வேலை போனதும் போச்சு, இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, மற்ற வேலை தேடணும், வெளியே போகக்கூடாதுன்னு கண்டிஷனை போடணும் அப்படின்னு இதை எப்படி வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. மலரும் பாக்கியராஜும் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீ சட்டுனா அம்மாட்டேருந்து ரொம்ப போஸாக பேசிட்ட, நீ இப்படி பேசுவேன்னா எதிர்பார்க்கவே இல்லை மலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாரை பிடிக்கும்னு கேட்டால் எல்லாருக்கும் கடைசியில் என்ன பிடிக்கும்னு சொல்லுவேன், இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் மதிக்கிட்ட பேசினதை வச்சு உங்கள் அம்மா திரும்ப திரும்ப என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது இதனால தான்ற பதில் சொல்லக்கூட மாட்டேன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா, இனிமேலாம் நான் அப்படி இருக்க மாட்டேன், உங்கள் அம்மா என்னை ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறாங்க, மதி சொன்ன ஒரு வார்த்தையை 100 முறை சொல்லி 100 மடங்காக என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, அதனால தான் இன்றைக்கி நான் பதில் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. நீ போனதுக்கப்புறம் அம்மா என்னை பிடிச்சி கொஷின் மேலே கொஷின் கேட்டாங்க, அங்கேருந்து சமாளித்து வரவும் எனக்கு ரொம்பவே பெரிய பாடாக போயிடுச்சு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசினதோட நிறுத்தலை, மதியமாக மாமா கிட்டேயும் இதை நான் அவங்கள ஏதோ பண்ணாத குத்தம் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தின மாதிரி மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன், அப்போவும் அவங்க விடுறதா இல்லை, மாமா கிட்ட திரும்ப திரும்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் மாமா அதுக்கு சான்ஸ் கொடுக்காம அதை தள்ளி போட்டுட்டாரு, இல்லைனா அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே பண்ணிகிட்ருப்பாங்க, பரவாயில்ல பெரிய பிரச்சனையாக பண்ணாலும் மதி இதை சமாளிச்சிட்டா, நான் என்ன பண்ணி சமாளிச்சிருப்பேன், பெரிய போர்க்களம் பண்ணியிருப்பாங்க, எனக்காக நீங்களும் எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க, மதி மாதிரி எனக்கு என்ன வேலை இருக்கா, நான் வேலைக்கு போய் இதை ஆற்றிக்கிறதுக்கு அப்படின்னு மலர் சொல்லிகிட்ருக்காங்க. மதி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரெடியாகி காலேஜில் போய் எதுக்காக என்னை வேலையை விட்டு நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு ரெடியாகி போகிறாங்க. கரெக்டாக அவங்க ரெடியாகி போகிற நேரத்தில் அதான் காலேஜிலேருந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களே, அது என்ன எதுக்குன்னு கேட்டுட்டு வரணுமா, நிறுத்தினது தான் சாக்கு, நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே, வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலான்னு தோணாமல் திரும்பவும் பேக்கை மாட்டிட்டு கிளம்பிட்டியா, வீட்டில் தான் பிரச்சனையை எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்ருப்ப, இப்போ வேலைக்கு போன இடத்துலையும் போய் பிரச்சனையை பண்ணணுமா, நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்னை காலேஜில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நிறுத்திருக்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஆனால் என்னோடய வேலை போனதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், நான் போய் விசாரிக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏன் என்னை தடுக்கிறீங்க, ஏன் என்னோடய உரிமையை நான் போய் கேட்கக்கூடாதா, இல்லை நான் இந்த உண்மையை அலசி ஆராய்ஞ்சா இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன்னு உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு பலரும் நச்சுன்னு 4 வார்த்தையை கேட்டு மதியம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவெல்லாம் அடங்கவே மாட்டா, இவளை வேலையை விட்டு நிறுத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் இவள் அடங்க மாட்டா, இவளை மொத்தமாக இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் இவெல்லாம் அடங்குவா அப்படின்னு ராஜலக்ஷ்மி திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மதி திரும்பவும் காலேஜுக்கு போய் அங்கே இருக்கிற பிரின்ஸிபலை பார்த்து என்னை எதுக்காக காரணமே இல்லாமல் ரிலீவ் பண்ணிங்க, அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும், நான் திரும்பவும் இந்த காலேஜுக்கு வேலைக்கு வரமாட்டேன், ஆனால் என்னை எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைனா இதை நான்
வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உண்மையை சொல்கிறதா இல்லை மதிக்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் பிரின்ஸிபல் வேற தடுமாறிட்டு இருக்காங்க. தங்கராஜ் வந்து சொன்னதுனால தான் உன்னை வேலையிலிருந்து நிறுத்திருக்கோம் அப்படின்ற உண்மையை சொல்லாமல் இது வந்து ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு, இது நான் மட்டும் சொல்ல முடியாது, ஆனால் உங்களை வேலையிலிருந்து எடுக்கணுன்றது இந்த ட்ரஸ்ட்டோட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட முடிவாவது இருந்துட்டு போது, எனக்கு வேலை கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இந்த சமயத்தில் என்னை திடீர்னு எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தணும், எனக்கு இதுக்கான காரணம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மதி கேட்டுட்ருக்காங்க. இப்போ பிரின்ஸிபல் உண்மையை சொல்ல போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.